பெனிவால் ரேனியஸ். மிஷனரி ரேனியஸின் இந்திய வருகை இந்திய வரலாற்றில் சிறப்பு மிக்கதொரு நிகழ்வு. தமிழகத்தின் மூலை முடுக்குகளுக்குள்ளெல்லாம் கல்வியின் தடம் பதிய மூல காரணமாக விளங்கியவர் இவர்தான். இவர் 1814ஆம் ஆண்டு இந்தியாவிற்குள் வந்து முதலில் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அதன் பிறகு பாளையங்கோட்டையை சுற்றி நமது பகுதிக்கும் வந்தவர். முதலில் இந்திய சமூகத்தில் வேரூன்றி போன சாதிய கட்டமைப்பை அசைத்து காட்டிய முதல் மனிதர் இவர்தான். அறியாமை இருளை விரட்ட கல்வியை அடித்தள மக்களின் மூளைகளுக்குள் திணித்தவரும் இவர்தான். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுவதிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளை உருவாக்கியவர். இப்போது பார்க்கிற இவர் டோனா பிரபு. இவர்தான் டோனா பிரபு. பிள்ளைங்களா, இவர் இதுவரைக்கும் டோனா ஊர் பகுதிக்கு வந்ததே இல்லை. இன்றுதான் முதல் முறையாக வந்திருக்கிறார். இந்தியா போன்ற நாடுகளில் மிஷனரி பணிகள் நடத்துவதற்காக அன்றைய வளர்ந்த கிறிஸ்தவ நாடுகள்ல இருந்து நிறைய பேர் உதவி செய்தாங்க. அப்படி உதவி செய்தவர்கள் ஒருவர் தான் இந்த டோனா பிரபு. இப்போது நீங்கள் வருகிறவர் வாக்கர். உடைய இயற்பெயர் தாமஸ் வாக்கர். இவர் கிபி 1885ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தவர். இவர் காலத்துல இன்னொரு தாமஸ் வாக்கரும் இருந்ததுனால இந்த தாமஸ் வாக்கரை டோனாவூர் தாமஸ் வாக்கர் என்றே வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் நம்முடைய பகுதிக்கு இவர். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்திய திருச்சபைகள் இந்தியர்களாலேயே சமயப்பணி, நிர்வாகம், கல்வி போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தவர். மிகவும் கண்டிப்பானவர் இந்த வாக்கர். இவர் செய்த சமூக பணிகளின் நிமித்தமாக தான் நம்முடைய பள்ளிக்கு அவருடைய பெயரையே வாக்கர் மேல்நிலை பள்ளி என்று நாம் வைத்திருக்கிறோம். அடுத்ததாக வர இருப்பவர் அழகு மங்கை ஏமி கார்மைக்கேல். அயர்லாந்து நாட்டு பெண். 28 வயதில் அவர் நம்முடைய இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைத்தார். இவர் வாக்கர் தம்பதியினோடு இணைந்து ஊழியம் செய்தவர். கலாச்சாரம், பண்பாடு என்ற பெயரில் கடுமையான கட்டுப்பாடுகளுக்குள் தள்ளி பெண்களை வேடிக்கை பார்த்த அக்கால சமூகத்திலிருந்து அத்தகைய பெண்களை வெளியில் கொண்டு வந்தவர் இவர்தான். அன்பு குழந்தைகளே, அத்தகைய பெண்களை மீட்டெடுத்து காப்பகம் ஒன்று அமைத்து அதிலேயே தானும் வாழ்ந்து தனக்கென்று ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொள்ளாமல் இறுதி வரை அவர்களுக்காகவே வாழ்ந்தவர் இந்த ஏமி கார்மைக்கேல் என்ற பெண் மிஷனரி. இவர்கள் எல்லோருமே, குறிப்பாக ரேனியஸ் நம்முடைய நாட்டிற்கு வரும் பொழுது அவருக்கு வயது 24. ரேனியஸ் எழும்புங்க, 24 வயது. ரேனியஸ் யாரு? 24 வயது தான். வெறும் 48 வயதுல கிறிஸ்துவோடு அவர் ஐக்கியமானார். அதன் பிறகு வாக்கர் 26 வயதிலே நம்முடைய தேசத்துக்கு வந்தவர். 53 வயது வரை வாழ்ந்தவர். டோனா பிரபு அவர்கள் பெரிய செல்வந்தர். இங்கிலாந்து தேசத்தில் வாக்கர் ரேனிஸ் அவர்களுடைய உற்ற நண்பர். அவர் கொடுத்த பணத்தை வைத்துதான் இந்த புலியூர் குறிச்சி என்ற பகுதி தெரியும் இல்லையா? புலியூர் குறிச்சி தான் ஊர். அப்போ டோனாவூர் ஊர் கிடையாது. புலியூர் குறிச்சின் வட பகுதி தான் இந்த பகுதி. முழுவதும் பனங்காடு, பனைமரங்கள் நிறைந்த காடு. இதை விலைக்கு வாங்கி இங்கே 2 ஆண்டுகளுக்கு 1827ஆம் ஆண்டு இந்த ஊர் வாங்கப்பட்டு அதில் வெறும் 7 குடும்பங்கள் முதலாவது குடியமர்த்தப்பட்டு ஜாதி சமய வேறுபாடுகள் இன்றி அவர்களை இங்கே குடியேற்றி வைத்தார். அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1829ஆம் ஆண்டு இந்த செட்டிமேடு என்ற ஊர் அப்பவே இருந்திருக்கு. இந்த பெயரே செட்டிமேடு தான். செட்டிமேடு என்பது நம்முடைய தேவாலய